அண்ட் தோக்க போகிற மேட்ச்சுக்கு விளாக் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் பார்க்காத ஒரு விஷயமும் இந்த வீடியோவில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். 2023 இதுக்கு முன்னாடி நான் பெங்களூரில் போய் மேட்ச் பார்த்தேன். அதுக்கும் இப்போயும் பயங்கர டிஃப்ரென்ஸு. ஏன்னா 23 தலை இருந்தார், ஜெயித்தோம். 24 என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் அங்கே நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னை சென்ட்ரலில் இப்போ ஆரம்பிக்கிற இந்த வீடியோ பெங்களூரில் ஸ்டேடியமில் மேட்ச் பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிய போகிறது. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15. ஆக்சுவலி நம்ம போக வேண்டிய அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துடைய கேட்டு ஒரு 4:30 மணி 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது. ஸோ பக்கத்தில் எதனா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இங்கே ஹாஸ்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். ஹாஸ்டலர்ஸ் அப்படின்னு சொல்லி 500 ரூபா தான். ஆனால் 2 மணிக்கு செக்இன், மதியம் நாளைக்கு காலையில் வரைக்கும் 11 மணி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக எங்கே இருக்குன்னா சர்ச்சு ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்து புக் பண்ணேன். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே சின்னசாமி ஸ்டேடியம் போயிட முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெட்டு போட்டிருக்கு. ஸ்டேஞ்சஸோட தான் ஸ்டே. கீழே ஒரு மலையாள அண்ணன் இருக்கார். கேட்டு வாங்கிட்டேன், எனக்கு மேலே கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இதில் உங்களுடைய தேவையான பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். என்னோடய லேப்டாப்லாம் இதில் சேஃப்டியாக வச்சுக்கிட்டேன். இந்த லாக்கர் ரூம் அவங்க கொடுக்குறாங்க. அந்த லாக்கு மட்டும் நம்ம தனியாக வாங்கணும். மணி இப்போ கரெக்டாக 3 மணி 3:15 ஆகுது. இப்போ தான் ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். பக்கத்துலேயே பார்த்தா ஒரு சாம்பார் சாதம் கடை இருக்குது. அது தெரியாமல் ஆர்டர் போட்டேன். 3/4 மணி நேரமாக வந்துக்கிட்டு இருக்குது. கீழே போய் அதை வாங்கணும். வாங்கிட்டு சாப்பிட்டு ஒரு 1/2 hour தூக்கத்தை போட்டு 4:30 மணிக்கு இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தா 5 மணிக்கு ஸ்டேடியம் உள்ள போயிடலாம். அவ்வளோதான். பாஸ்வேர்டு வேறு கொடுத்துட்டாங்க, ஒய்ஃபை பாஸ்வேர்டு. ஸோ ஒய்ஃபை பாஸ்வேர்டு வேறு இருக்கிறதுனால ஒய்ஃபையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலைல 11 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நம்மளுடைய ஹாஸ்டலில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தால் ஸ்டேடியம். நான் ரேப்பிடோ போட்டிருக்கேன். ஏன்னா மணி ஆல்ரெடி கொஞ்சம் தூங்கினதுனால 6 ஆகிடுச்சிங்க. 4 மணிக்கு கிளம்பலாம் பார்த்தா 6 மணி ஆகிடுச்சு. சரி, போகும்போதோ கரெக்டாக 6:30 மணிக்கு தான் பிளேயர்ஸ்லாம் வெளியே வருவாங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம ஊர் டிராஃபிக்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், டிராஃபிக்னால் என்னன்னு தெரியும். எல்லா 4 பக்கமும் ரோட்டில் எல்லா இடத்துலையும் டிராஃபிக்கு. அப்படியே கொச நிற்கிறாங்க. நான் பக்கத்தில் ஹாஸ்டல் இருந்ததுனால குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன். ஒரே பரபரப்பாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நெசங்க, ஆர்சிபி வெறி கொண்டு வராங்க. நம்ம ஊர் மாதிரி தான். ஸ்டேடியம் வாசலில் நிறைய கேமராக்கள் இருக்குது. நடந்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தொலைவு போனோம் போல இருக்குது. பைக்கார அங்கே விட்டாரு, பார்த்தா அந்த சைடு இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் E19 நம்ம இது. ஆனால் ஸ்ட்ரெயிட் வியூங்க. நம்ம ஊர்லலாம் ஸ்ட்ரெயிட் வியூக்கு காசு அதிகம் இல்லை. உங்கள் ஊரில் ஸ்ட்ரெயிட் வியூக்கு காசு கம்மி. ஸோ காய்ஸ் வந்துட்டோம். E19 இந்த கேட்டு தான். ஸோ ஃபைனலி நம்மளோட ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஒரு பலத்த பாதுகாப்பு இந்த ஸ்டாண்டுக்குள்ளே நுழையிறதுக்கு. பேக்கெட் சீப் வச்சுருந்தாங்க, பேக்கெட்டில் வாங்கி வச்சுட்டாங்க. என்னதான் பயங்கரமான ரைவல்ரி இருந்தாலுமே என்னுடைய ஃபேவரட்டான ஸ்டேடியம்ல இது ஒன்றுங்க. ரொம்ப கம்மியான கெப்பாசிட்டி தான். ஆனால் பாருங்கள், ஸ்டேடியம் சும்மா மிரட்டி விட்டுரும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிஜேக்கு பக்கத்துலேயே இருக்கு. ரைட், நீங்கள் உட்காந்துட்டு இருந்தபோது திடீர்னு பார்த்தா மேலே 2-3 பேர் வராங்க. எங்கேருந்து வராங்கன்னு தெரில. எங்கன்னா செம்ம குதி. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿಂದ ಅವರು ಹೇಗೆ ಹೋಗೋದು? ಆರ್ಸಿಬಿನ ಲಕ್ಕ ರವಾನಾ ಹೋನೆ ವಾಲಿ ಹೈ. ಟ್ರಾವೆಲ್ ಸ್ಕೆಡ್ಯೂಲ್ ಚೇಂಜ್ ಆಯ್ತು. ಅರ್ಧ ಜನ ಇವಾಗಲೇ ಲಾಲ್ಬಾಗ್ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ, ಅರ್ಧ ಜನ ನೈಟ್ ನಲ್ಲಿ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. ಅನ್ಕೊಳ್ಳೋದು ತಪ್ಪಿಲ್ಲ, ಆರ್ಸಿಬಿನ ಸೋಲ್ಸ್ಬೇಕು ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳೋದು ತಪ್ಪಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಆರ್ಸಿಬಿನ ಸೋಲ್ಸಬಹುದು ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳೋದು ತಪ್ಪು. சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உண்மையாலே இங்கே ரைவல்ரி போகுது. அதுக்கப்புறம் இது மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸு ஆர்சிபி ஃபேன்ஸ்குள்ளே சண்டை வருது. முக்கியமாக ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் மேட்ச் தோற்றதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய வீடியோ பார்த்துருப்போம். அது எல்லாமே எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? ஸ்டேடியம் உள்ளங்க. இன்றைக்கி நான் இந்த ஸ்டேடியம் உள்ள நிறைய விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் சேப்பாக்கத்தில் நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே இந்த மேட்ச்சில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இதில் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, எதனா பிளேயர் வந்தாங்கன்னா டிஜே பாட்டு போடுவாங்க, விக்கெட் விழுந்தால் டிஜே பாட்டு போடுவாங்க, சிஎஸ்கேன்னு கத்த சொல்லுவாங்க. இதுதான் நார்மலாக எல்லா ஸ்டேடியத்துலேயும் நடக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னு வைங்களேன், ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஹோம் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இவங்க ஒரு படி மேலே போய்
இன்னொரு டீமை அப்யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. ஃபேன்ஸ் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க சொன்னதை ஒரு 2-3 விஷயத்த நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். ருத்து அவுட் ஆகிட்டு போகும்போதோ அவங்க சொல்கிறாங்க, காலைல 6 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும் போல இருக்குது, லால்பாக் எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும் போல இருக்குது, அதுக்கு தான் சீக்கிரம் போகிறாரு. பிளேயர்ஸ், சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் அதுக்கு முடிவு பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்புறாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஏதோ ஒரு ஏரியா பேரை சொல்லிட்டு, அந்த ஏரியா மட்டும் இல்லை, மெரினா பீச்சில் இருந்து இது வரைக்கும் எங்களுடைய கோட்டை தான், அது வந்து எந்த விதத்தில் போய் டார்கெட் பண்ணி முடிக்கிறாங்கன்னா, இந்த பிளேயர்ஸு இவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேன் ஃபைட் இதெல்லாமே தாண்டி தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகா மாதிரி இந்த ஃபைட்டை வந்து, இந்த கிளாஷை வந்து கொண்டு போகிறாங்க. லைக் தட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி பார்ப்போம், இதுவாக இதை கொண்டு போகணுன்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு டிஜே ஏற்றி விடுறாங்க. இதை பார்த்துட்டு கிரவுண்டில் என்ன நடக்குது தெரியுமா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, இந்த ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்கன்றப்போ டிஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறது, ஒருத்தனை டார்கெட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து, அதாவது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு 3-4 பேர் அங்கே இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி ஒரு மாதிரி கேலியும் நக்கலுமா பேசினா அந்த இடத்துல அவனுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இது வந்து ஆர்சிபியில் ஆரம்பிச்சுது, 2024 ஆரம்பிச்சுது. அது வந்து இப்போ பயங்கர வளர்ந்துருக்குங்க. நீங்கள் இந்த கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லணும், இந்த கல்ச்சர் வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்துக்கிட்டு இருக்குது. போன மாட்டி சிஎஸ்கே மேட்ச்சுக்கு ஒருத்தர் ஆர்சிபி டிஷர்ட் போட்டு வந்து, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ பேசு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதோ, நாங்கள் 5 கப்பு வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம், அது வச்சுருக்கோம்னு சொல்லி ஒரு 10-15 சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு ஆர்சிபி ஃபேனை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அது எங்கேருந்து வருதுன்னா, இதை பார்த்துட்டு அவங்க பண்ணுறாங்க. அதுதான் இவங்களோட டார்கெட்டு, புரியுதா இல்லையா? அதை தான் இவங்க வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ரைவல்ரியை கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ரைவல்ரியா இது அதுன்னு போய் 2 ஸ்டேட்டுக்கான சண்டை மாதிரி ஒவ்வொரு வாட்டி சிஎஸ்கே ஆர்சிபி ஆகும்போது இதுவாகுது. அதுவும் நம்ம ரொம்ப கேவலமாக வேறு தோற்றுக்கிட்டு இருக்கோம். தோக்க சிஎஸ்கே ஃபேன்ஸை போட்டு மிதிக்க நிலமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது. எந்த இடத்துல ஃபேன்ஸ் வந்து இன்னும் ஓவராக ஆகுறாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேடியம் வாசல்லையும் ஒரு மீடியாக்காரர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல இன்டர்வியூ கொடுக்கும் போது தான் ஒரு கூட்டம் அவங்களுக்குள்ளே சேரும் போது ஒரு தோற்று போன ஒரு இவனை போட்டு பொழக்கிறது. ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா சிஎஸ்கே ஃபேன் அந்த இடத்துல போனான்னா அவனை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இது வந்து இங்கே மட்டும் நடக்கல, நம்ம ஊர்லேயே அப்படி தான் நடக்குது. ஸ்டேடியம் வாசலில் போய்ட்டு நிறைய மீடியா வந்து நின்றுறது. அந்த இடத்துல வந்து ஆர்சிபி ஃபேன் எவனா போனான்னா அவனை போட்டு நம்மளே இது மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குங்க. பார்க்கும்போதோ கேமு இதெல்லாம் தாண்டி ஐபிஎல் ஃபன்னெல்லாம் தாண்டி 2 ஸ்டேட்டுக்கான வார் மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸ்டேடியம்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு விஷயத்த பாராட்டலாங்க, கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டி செம்ம போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல தான் அதிக கேமராவோட சுற்றுற நிறைய கும்பல் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வந்தவங்கெல்லாம் சீக்கிரமாக மெட்ரோ, இந்த பக்கத்துலேயே இருக்கிற மெட்ரோ இதுதான், இல்லை ஏறி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நிறைய போலீஸ்காரங்க வந்து நிறைய இடத்துல கண்காணிக்கிறாங்க. ஸோ அதனால் பெருசாக ஸ்டேடியமுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான அப்யூசிவான விஷயங்கள், சில கலாட்டாவான விஷயங்கள்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். தனியாக வேணால் பக்கத்து தெருவில் மாற்றினா அவங்க வச்சு செய்வாங்க போல இருக்குது. இவங்களும் கொஞ்சம் டஃப் கொடுத்து விளையாடி இருந்தால் இது மாதிரிலாம் வந்திருக்காது. இதுக்கு முன்னாடி பெங்களூரில் நடந்த 2 மேட்சுமே ஓரளவுக்கு டஃப் கொடுத்து விளையாண்டாங்க. என்னதான் வெளியே ரொம்ப கேவலமாக தோத்தாலும் கடைசி வரைக்கும் இங்கே வந்து போராடி தோக்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படியே ஒன் சைடராக, அதுவும் பவுலிங்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக இருந்ததுங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, என்னத்த சொல்கிறது. இந்த 11 மாற்றலாம், அந்த 11 மாற்றலான்னு எதோ 11 மாற்றி பார்க்குறாங்க. எந்த 11 கூட்டு வந்தாலும் அடிக்கிறாங்க பவுலிங்கில். இப்படி பவுலிங்கில் 250 ரன் கொடுத்தா பேட்டிங்கில் ப்ரெஷர் ஆகி அவுட் ஆகிறாங்க. இந்த பேட்டிங் லைனப் வச்சு 200 அடிக்கலாம், 200 சேஸ் பண்ணலாம். ஆனால் 250லாம் போட்டால் இந்த மாதிரி சின்ன பசங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கலாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ சிஎஸ்கே இதே மாதிரி இருந்ததுன்னா மேபி ஃப்யூச்சரில் சிஎஸ்கேன்னு ஒரு டீம் இருந்ததே தெரியாமல் போயிடும். ஏன்னா நான் கண்கூடாக பார்க்குறேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். 2023 இந்த கிரவுண்டுக்கு வந்தேன், டோனி கேப்டனாக இருக்கும் போது வந்தேன். சிஎஸ்கே vs ஆர்சிபி, சிஎஸ்கே செம்மையாக ஜெயிப்பாங்க. இந்த ஒருங்க அங்கே ஒரு கலாட்டா நடக்குது, கவரேஜ் பண்ணுவோம். சொன்னல எங்கே தெரியுமா பிரச்சனை வருதுன்ட்டு, இதோ இந்த மீடியா எங்கெல்லாம் இந்த மீடியா நிற்கிறாங்களோ அவங்களுடைய வியூஸுக்காக, அவங்களுடைய சம்திங் டிஆர்பிக்காக இங்கே பாருங்க கிளாஷ் ஆகுது. உடனே நீ ஏன்டா நிற்கிறேன்னா சொல்லாதீங்க. நான் விளாக் எடுத்து நான் தான் போய்கிட்டு இருக்கேன், நான் எங்கேயும் நிற்கல.
சரி, அந்த கதையை கண்டினியூ பண்ணுறேன். 2023 டோனி கேப்டன்ஷிப்பில் இருக்கும் போதோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சு. இங்கே வரும்போதோ இந்த மாதிரி டிஜே இல்லை, இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பேச மாட்டாங்க. சிஎஸ்கே ஆர்சிபின்னு கத்துவாங்க. அதுதான் சிஎஸ்கேவோட சேப்பாக் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாலும் அதுதான் கத்துவாங்க. யார் ஜெயிக்கணும்? சிஎஸ்கே. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? சிஎஸ்கே. கப்பு யார் தூக்க போகிறா? சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் இது மாதிரி அப்யூசிவ்லாம் பேச மாட்டாங்க. அதான் ஒரு ட்விட்டரில் ஃபேன்ஸ் போடுற சண்டை இதெல்லாம் வந்து சின்னசாமி கிரவுண்டில் ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் இது மாதிரி இருக்குது. எனக்கு இவங்க ஊர் போலீஸை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செம்ம குவிஞ்சிருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி ஏரியாவில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த கூட்டம் இருக்குது. இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிழுப்புன்ற மாதிரி ஒரு டிஷர்ட் வாங்கியிருக்கேன். 400 ரூபா 500 ரூபாய்க்கு விற்கிற டிஷர்ட் வந்து 200 ரூபா 150 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ நல்லா இருந்தது. பெங்களூரில் துணி சென்னை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வாங்கி போடுவோம் உதவுமேனு வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த ஸ்டேடியமுக்கும் இது மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு போனதில்லை. ஆனால் ஏரியாவில் கிரிக்கெட் விளையாடும்போது போட்டு போனோன்னு ஆசை, அதுக்காக வாங்கியிருக்கேன். இவங்க ஒரு கப்பு தானே வச்சுருக்காங்க, நம்ம 5 வச்சுருக்கோம்ல. அதனால் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அடிக்கும் போதும் அப்பப்போ போட்டுக்க உதவும். இப்படி தான் நக்கலாக பேசுகிறதோ. ரொம்ப முக்கியமாக இந்த ரைவல்ரி வந்து நான் எவ்வளோ பேசினதுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணுன்னு சொல்கிறதுக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இங்கே டிஷர்ட் விற்கிறாங்கல்ல, அந்த வேலை பார்க்குற முக்கால்வாசி பேர் தமிழ் பீப்புள் தான். பெங்களூர் தமிழ், அதாவது பெங்களூரில் ஒரு விதமாக தமிழ் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெங்களூரில் இருந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலையும் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஒரு கிரிக்கெட்டுக்காக ஈஸியாக ரைவல்ரி இது அதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸை விட்டு அடித்து சண்டை போட்டுட்டு உன் ஊர் பெருசா என் ஊர் பெருசா, உன் ஊரில் இது இல்லை என் ஊரில் இது இல்லை என் ஊர் தான் இது அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம். ஆனால் மாட்டின்னு இருக்கிறது அந்தந்த ஊரில் நம்ம ஊருக்காரங்களும் அவங்க ஊருக்காரங்களும் தான். ஸோ இது மாதிரி கிரிக்கெட்டுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அடிச்சுக்கிற அளவுக்குலாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒர்த்து இல்லை. தயவு செஞ்சு சேப்பாக் ஸ்டேடியம் வாசலில் பேசுகிற சிஎஸ்கே ஃபேனும் சரி, இந்த ஸ்டேடியம் வாசலில் பேசுகிற ஆர்சிபி ஃபேனும் சரி, என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்து கடந்து போங்க, அவ்வளோதான். இப்போ மணி கரெக்டாக 1 மணி ஆகுது. இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேடியமில் நான் சந்தித்த மாதிரியான விஷயங்கள் இதுவரையும் என் லைஃப்பில் சந்தித்ததில்லை. ஒரு 2 டீமுக்குள்ளே இது மாதிரியான போட்டி நடக்குதுன்னா அந்த போட்டியில் வந்து எதிர் டீம் ஃபேன்ஸுக்கும் இந்த டீம் ஃபேன்ஸுக்கும் ஒரு வாக்குவாதம் வரும், கிண்டல் கேதி வரும். அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நன் ஆஃப் த இஷ்யூ. ஆனால் ஒரு ஸ்டேடியம் உள்ள அந்த மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வைக்கிற அந்த ஸ்டேடியம் ஹோம் கிரவுண்ட் அப்படின்றதுனால ஆர்சிபி தரப்பில் வைக்கிறது தான். ஸோ டிஜே அந்த ஆங்கரிங் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே இது கூட பரவாயில்ல. ஃபேன்ஸையும் சொல்கிறாங்க டிஎஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறாருன்னு பார்த்தா டிஎஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ உடனடியாக கிளம்பி ஊருக்கு போகலாம். இப்போவே போனால் காவேரி எக்ஸ்பிரஸ் நீங்கள்லாம் பிடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து ஆர்சிபியோட கோட்டை, ஆர்சிபி தான் இங்கே மாசு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற சிஎஸ்கே ஃபேனை அங்கே இருக்கிற ஃபேன்ஸு சொல்லலை, அங்கே வச்சுருக்கிற டிஜே சொல்கிறாரு. அது மூலயமா ஃபேன்ஸு இன்னும் எல்லைமீறி போய் இன்னும் அப்யூசிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட், ஓகேவா? இது மாதிரி போட்டி போடாமலாம் ஃபேன்ஸ்குள்ளே இருக்கும். சிஎஸ்கே வந்து ஆர்சிபியோடைய மிகப்பெரிய ரைவல்ரினா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை சொல்லலாம். ஆனால் இது வரைக்கும் நான் மும்பை வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்லேயே வந்து இந்த மாதிரி அப்யூசிவான விஷயங்கள் பார்த்ததில்லை. மேட்ச் நடக்கும் போது தோக்கிறப்போ ஜெயிக்கிற போதோ பயங்கரமாக மாறி மாறி சோஷியல் மீடியாவில் ஓட்டிப்போம் கலாச்சிப்போம். ஆனால் முடித்ததுக்கப்புறம் அசிங்கப்படுத்தி இது பண்ண மாட்டாங்க. சேம் லைக் இது வந்து ஆர்சிபி மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லலை, ஒரு பாப்புலாரிட்டி வந்துருச்சு அதில். ஸோ அந்த பாப்புலாரிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் வீடியோவாக பார்க்குற சோஷியல் மீடியாவில் பார்க்குற சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சேப்பாக் ஸ்டேடியத்தில் எதனா ஆர்சிபி ஃபேன்ஸ் மாற்றினாங்கன்னா அவங்களே இது மாதிரி அபியூசிவாக பேசுறது. எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கிரிக்கெட்டியா, நீங்கள் இப்படி பேசிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? பெங்களூரில் வேலை பார்க்குற தமிழ் மக்களும் சென்னையில் வேலை பார்க்குற கன்னட மக்களும் தான். நம்ம பேசிட்டு மேட்ச் பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நாளைக்கு அவங்கவுங்க ஊரில் வேலை பார்க்கும் போதோ அவங்க தான் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கன்சர்னாக எடுக்கணும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம்னா சிஎஸ்கே டீம் பற்றி சொல்லணும்னா, ஏன்னா 2023 நான் இங்கே மேட்ச் பார்க்க வரும்போதோ டோனியோடைய ஃபேண்டம், டோனியோடைய ஃபாலோவர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். இப்போ நம்ம ஊரில் வந்து மேட்ச் பார்க்கும் போது என்ன கற்றுவாங்கன்னா, சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்க, விசில் அடிங்க, ஜெயிக்க போகிறது யார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே தவிர எதிர்க்க வந்த ஃபேன்ஸ் அசிங்கப்படுத்தியோ இல்லைனா வந்திருக்கிற பிளேயர் அசிங்கப்படுத்தியோ சொல்ல மாட்டாங்க. மேபி சில பாட்டு வேணால் போடுவாங்க, அதுவே தப்பு தான். அப்போ அது மாதிரி இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அப்படின்னு கத்துனாங்கன்னா மைக்கில் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கத்தம். ஈக்குவலாக இருக்கவங்க ஆர்சிபி சிஎஸ்கே அப்படின்னு
ஈக்குவலான ஃபேன் பேஸ் பெங்களூரில் இருக்கும். சென்னையில் பார்த்தா ஃபுல்லாக சிஎஸ்கேக்கு இருக்கும். அது வந்து இப்போ ஏன் கம்மியாக இருக்குது பெங்களூரில் பார்த்தா 2 ரீசன். முதல் முக்கியமான ரீசன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட சைட்டில் மொத்தமாக 7 மேட்சுக்கான டிக்கெட்டுமே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகமாக புக் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு மேட்சாக பிரித்து தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி புக் பண்ண முடியல. ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? சிஎஸ்கேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் 24 எண்டில் இருந்து இப்போ 25 இப்போ 26லேயும் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம மேனேஜ்மெண்ட்டை பார்த்தோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்மளை பார்த்தோம். கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, டோனியோட புகழ் இருக்கிற மாதிரி ஒரு இந்தியன் பிளேயர் வாங்கிட்டா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் ஃபேண்டம் உருவாயிடும் அப்படின்றது ஒரு தப்பான விஷயம். எந்த ஒரு பிளேயர் சிஎஸ்கேல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறானோ அந்த பிளேயர் வந்து ஸ்டார் ஆவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பிளேயர்ஸ் வாங்கணும். முக்கியமாக ஒரு நல்ல பவுலர்ஸாக வாங்கணும். நிறைய பேரை நம்ம வந்து க்ரூம் பண்ணுறோம். க்ரூம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜ் வரப்போ அவங்கள கைவிட்டுறோம், மற்ற டீமில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போயும் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்னு நிறைய பேரை வாங்கியிருக்கோம். அவங்க சுமாராக தான் இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சின்ன பசங்க. நாளைக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம், நம்ம க்ரூம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டீமில் போய் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஏலத்தில் வாங்க மாட்டோம். அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். ஆக்ஷனில் இருந்தே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே மாறணும். ஸோ இதை தாண்டி இப்போ என்னென்னா அவங்கவுங்க வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். நம்ம என்ன சொன்னாலுமே பவுலிங் வீக்காக இருக்குது, இந்த பவுலிங்கை வச்சுக்கிட்டு கப்படிக்கிற மாதிரிலாம் போக முடியாது. ஒரு 4-5 மேட்ச் வின் பண்ணாலே பெரிய விஷயம்தான். டோனி மேபி டீமுக்குள்ளே வந்தால் ஒரு பாசிட்டிவான வைப் வந்து எதனா மாறுதான்றதை பார்க்கலாம். அண்டு தயவு செஞ்சு சிஎஸ்கே சேப்பாக்கில் நடக்கிற மேட்ச்லேயும் சரி, இங்கே நடக்கிற மேட்ச்லேயும் சரி, எந்த ஒரு ஃபேனையும் அப்யூஸ் பண்ணாதீங்க, அப்யூஸ் பண்ணி பேசாதீங்க. கிண்டல் கேலி சோஷியல் மீடியாவில் கலாய்க்கிறதுலாம் ஜாலி தான். ஆனால் இங்கே அப்யூசிவாக நடக்கும் போது அது ரொம்ப பார்க்கறதுக்கு அது ரொம்ப தப்பாக இருக்குங்க. நம்ம ஜாலியாக பேசிட்டு போயிடுறோம். இங்கே டிஷர்ட் விற்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் பார்த்தேன், கண்மூடாக பார்த்தேன். கடை வச்சுருக்கிற முக்கால்வாசி பேர் தமிழ் மக்கள் தான். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊரில் இங்கேருந்து வர கன்னட மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு பாகிஸ்தான் இந்தியாவுக்கான ரைவல்ரி மாதிரி தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகா ரைவல்ரியாக மாற்றிடாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து இங்கே வந்ததுனால. இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நாளைக்கு அந்த சிஎஸ்கே அந்த ஆர்சிபி கிரவுண்டில் அந்த டிஜே சொன்ன மாதிரியே ட்ரெயின் போட்டு தான் ஊருக்கு போக போகிறோம்.